உயிருக்கு கிடையாது. பெண் உடம்பில் வந்தால் அது பெண்ணு, ஆண் உடம்பில் வந்தால் ஆண். போன பிறப்பில் பெண்ணாக பிறந்தால் இந்த பிறப்பில் ஆணாக பிறப்போம், இந்த பிறப்பில் ஆணாக பிறந்தால் அடுத்த பிறப்பில் பெண்ணாக பிறப்போம். அப்போது என்ன கிடையாது, உயிருக்கு பாலின வேறுபாடு கிடையாது. ஆனால் பேர் எப்படி வைக்கிறோம், ஆண்பால் பெண்பால் வச்சு வைக்கிறோமா இல்லையா? அப்போது இந்த வேறுபாடெல்லாம் எதுக்கு, உடம்புக்கு தான், உயிருக்கு கிடையாது. அதனால தான் என்ன செய்கிறாரு திருமூல நாயனார், பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. நமக்கு 2 தடவை பெயர் சூட்டு விழா நடக்குது. பிறந்தப்போ ஒரு பேர், போனதுக்கப்புறம் ஒரு பேர். என்ன, அந்த பேரை அழிச்சிரியா, உனக்கு இப்போ புதுசாக ஒரு பேர். என்னது, பெயரை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. பேரை எடுத்தாச்சு, கொண்டு போய் வச்சாச்சு, கொளுத்தியாச்சு, எல்லாம் முழுகியாச்சு, எந்திரிச்சாச்சு, எல்லாம் அவன் வேலை பார்க்க போயிடுவான். வேறு ஒன்றும் கிடையாது, வாழ்க்கை அவ்வளவு தான் இல்லைங்களா? அப்போ உடம்புக்கு தான் என்னது பேர். அதான் இட்டதொரு பேரழைக்க, இட்டதொரு பேரழைக்க, வச்ச பேரை வச்சு கூப்பிட்றது. எதை கூப்பிட்றாங்க, எதை கூப்பிட்றாங்க, உடம்பை கூப்பிட்றாங்க, உடம்ப கூப்பிட்றாங்க. ஆனால் உயிர் அப்படிங்குது. நான் தான் சொல்லு, இப்போ சொன்னது எது, உடம்பா உயிரா? உயிர். உடம்புக்கு வைத்தப்பட்ட பெயரை அழைத்தால் உயிர் என்ன சொல்லுது, என் என்றாங்க. என்னது, எதுக்கு கூப்பிட்ட, என்னையா கூப்பிட்ட அப்படின்னு எது கேட்குது, உயிர் கேட்குது. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம், உள்ளம்னா உயிர், உள்ளம் என்பது உயிர். இட்டதொரு பேரழைக்க உள்ளம் என்ன செய்யுது, என் என்றாங்க, என் என்றாங்க. சரி, அப்போ உடம்பு உயிரா, உயிர் உடம்பா? இல்லை, உடம்பு வேறு, உயிர் வேறு. ஆனால் இப்போ உடம்பு வேறுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். கண்ணாடி போய் முன்னாடி நின்னா அப்படியே இப்படி பார்த்து அழகு பார்த்து, ஏன் அது வேறங்க நான் வேறங்க அப்படின்னு சொல்ல முடியுதா? போன உடனே என்ன செய்கிறோம், அப்படியே கொஞ்சம் அழகாக தெரியுறமா, தலைகளை களைஞ்சிருச்சா, மேக்கப் டச்சப் கிச்சப் பண்ணுமா,